அப்பப்பா, கடைசி வரைக்கும் ஹார்ட் பீட் எகிரிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை யாருமே எதிர்பார்க்கல. இதுதான் ரியல் ஐபிஎல் மேட்ச்னு ஐபிஎல் ரசிகர்கள் உற்சாகப்படும் அளவு ஒரு தரமான போட்டியை வழங்கி உள்ளன லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள். போட்டியை தவறவிட்ட ரசிகர்கள் எல்லாம் அடச்ச இந்த மேட்சை மிஸ் பண்ணிட்டோமே என புலம்பவே செய்வார்கள். 2025 ஐபிஎல் தொடரின் 4வது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற போட்டியில் பல பரீட்சை நடத்தின. முதலில் பேட்டிங் செய்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் தொடக்க வீரராக களமிறங்கிய மிச்சல் மார்ஸ் 6 பவுண்டரிகள் 6 சிக்சர்கள் என மைதானம் முழுவதும் பந்துகளை சிதறடித்து மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அவர்தான் ஒரு புறம் மரண அடி கொடுக்கிறார் என்றால், 3வது வீரராக களமிறங்கி 7 சிக்சர்கள் 6 பவுண்டரிகள் என சிக்சர் மழை பொழிந்த நிக்கோலஸ் பூரன் 30 பந்தில் 75 ரன்கள் அடித்து ருத்ர தாண்டவம் ஆடினார். என்னதான் மார்ஷ் பூரன் இருவரும் காட்டடி அடித்தாலும் அவருக்கு பிறகு களமிறங்கிய ரிஷப் பண்ட் 0 ரன்னில் நடையை கட்டி ஏமாற்றினார். 17 கோடி கொடுத்து லக்னோ அணிக்கு ஆடின KL ராகுலுக்கு இந்த நிலைமைனா 27 கோடி கொடுத்து வாங்கின ரிஷப் பண்ட சஞ்சு கோயங்கா என்ன பண்ண போறாருன்னு தெரியல என சில ரசிகர்கள் கலாய்க்கவே செய்தார்கள். அடுத்தடுத்து வந்த எந்த வீரர்களும் சோபிக்காத நிலையில் லக்னோ அணியின் ரன் வேகம் சரிந்தது. கடைசியாக வந்து 2 சிக்சர்கள் 1 பவுண்டரி என விரட்டிய டேவிட் மில்லர் லக்னோ அணியை 209 ரன்கள் என்ற நல்ல டோட்டலுக்கு அழைத்து சென்றார். 210 ரன்கள் எடுத்தால் வெற்றி என களமிறங்கிய டெல்லி அணிக்கு முதல் ஓவரிலேயே 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஷர்துல் தாக்கூர் அதிர்ச்சி கொடுத்தார். அடுத்த ஓவரில் இன்னொரு விக்கெட்டும் விழ 7 ரன்னுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்த டெல்லி அணி என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறியது. ஒரு புறம் விக்கெட்டுகள் சரிந்தாலும் நம்பிக்கையை இழக்காத டூப்ளசிஸ் மற்றும் கேப்டன் அக்சர் பட்டேல் இருவரும் சிக்சர் பவுண்டரிகளாக விரட்டி அணியை சரிவில் இருந்து மீட்க போராடினர். ஆனால் டூப்ளசிஸ் 29 ரன்னிலும் அக்சர் பட்டேல் 22 ரன்னிலும் அடுத்தடுத்து நடையை கட்ட 65 ரன்னுக்கே 5 விக்கெட்டுகளை இழந்தது டெல்லி அணி. அவ்வளவுதான், டெல்லி அணிக்கு சோழி முஞ்சது என்று நினைத்த நேரத்தில் அடுத்தடுத்து 3 சிக்சர்களை பறக்க விட்டு நம்பிக்கை கொடுத்தார் தென்னாப்பிரிக்காவின் இளம் வீரர் ஸ்டப்ஸ். ஒரு சிக்சரை 98 மீட்டர் வரை தூக்கி அடித்த ஸ்டப்ஸ் பந்தை தொலைக்க வைத்தார். அவர் அடித்த அந்த சிக்சர் தான் அவருடைய விக்கெட்டை பறிகொடுக்க காரணமாக மாறியது. புதிய பந்து மாற்றப்பட்ட நிலையில் அடுத்த பந்து வீச்சை சிறப்பாக போட்ட சுழற் பந்து வீச்சாளர் ஸ்டப்ஸை போல்டாக்கி வெளியேற்றினார். இருந்த ஒரு நம்பிக்கையும் போயாச்சு, இனி யாரும் வந்து அடிக்க போறதில்ல என்ற எண்ணத்தில் பல ரசிகர்களும் வேறு வேலையை பார்க்க ஆரம்பித்திருப்பார்கள். ஆனால் வெற்றி பெற இனி வாய்ப்பே இல்லை என்ற இடத்தில் இருந்து டெல்லி அணியை மீட்டு எடுத்து வந்தனர் விப்ராஜ் நிகம் மற்றும் அசுதோஷ் சர்மா இருவரும். 5 பவுண்டரிகள் 2 சிக்சர்கள் என துவம்சம் செய்த விப்ராஜ் 15 பந்தில் 39 ரன்கள் குவித்து ஆட்டத்தையே தலைகீழாக திருப்பி போட்டார். ஆனால் சரியான நேரத்தில் விப்ராஜை வெளியேற்றிய லக்னோ அணி ஆட்டத்தில் மீண்டும் கம்பேக் கொடுத்தது. ஆனால் இறுதி வரை நிலைத்து நின்ற அசுதோஷ் சர்மா 0% வெற்றி வாய்ப்பு என்ற இடத்தில் இருந்து 5 சிக்சர்கள் 5 பவுண்டரிகள் என பறக்க விட்டு அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றார். 9 விக்கெட்டுகளை இழந்த போதும் இறுதி வரை வாழ்வா சாவா என திக் மொமெண்டுடன் போராடிய டெல்லி அணி ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்று அசத்தியது. கடைசி வரை களத்தில் நின்ற அசுதோஷ் சர்மா 66 ரன்கள் அடித்து ஆட்ட நாயகனாக விளங்கினார். ஒரு மறக்க முடியாத ஆட்டத்தை ஆடிய அசுதோஷ் ஒரு நம்ப முடியாத கம்பேக் போட்டியை டெல்லி அணிக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். 211 ரன்களை சேஸ் செய்த டெல்லி அணி ஐபிஎல்லில் அவர்களுடைய சிறந்த சேசிங்கை பதிவு செய்தது. அடுத்த போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொண்டு விளையாட உள்ளது.